11th முடிச்சு 12th என்ட்ரு ஆவறியா? நீட் 2027ல 650+ மார்க்ஸ் வாங்கி உங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல MBBS சீட் வாங்க நினைக்கிறியா? உங்க கனவை அச்சீவ் பண்ண விடாம தடுக்கிற ஒரு ஆள் உங்களோட ஸ்கூல். ஐம் சாரி டு சே தட் திஸ் இஸ் த ஹார்ஷ் ரியாலிட்டி கைஸ். நீட் எக்ஸாம்ல ஒவ்வொரு வருஷமும் MBBS சீட் எடுக்கிறவங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் டிராப்பர்ஸா இருக்காங்க. 12th முடிச்சு உங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சீட் எடுக்கிறவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. இதுக்கான மேஜர் ரீசன் பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல்ஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கூல்ஸ்ல 11th படிக்கிறப்போ 11th சிலபஸை ஒழுங்காவே சொல்லி கொடுக்கறது இல்லை. ஏன்னா அவங்களோட டார்கெட் 12th முடிச்சுன்னு எழுத போற பப்ளிக் எக்ஸாம், போர்டு எக்ஸாம் தான். அதில் தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு 11th சரியா ஃபோக்கஸ் பண்ணாம 12th சிலபஸ்ல மட்டும் எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேஷன் தராங்க. அவங்க சைட்ல இருந்து பார்த்தா இது ஓகே. ஆனா நீட் எக்ஸாமை ஜெயிக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு இருக்கிற பெரிய வில்லனா இந்த ஒரு பிரச்சனை தான் வரப்போகுது. ஏங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாரு. உங்களோட நீட் சிலபஸ்ல 11th ல இருந்து எத்தனை சாப்டர்ஸ், 12th ல இருந்து எத்தனை சாப்டர்ஸ் போர்ஷன்ல இருக்கு நாம் பார்ப்போம். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 தான் படிக்க போறீங்க. இதுல பிசிக்ஸ்ல 11th ல இருந்து 14 சாப்டர், 12th ல இருந்து 14 சாப்டர் ஈக்குவலா வெயிட்டேஜ் இருக்கு 11th and 12th. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 11th ல இருந்து 10 சாப்டர் அண்ட் 12th ல இருந்து 11 சாப்டர் கைஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். பயாலஜி பொறுத்த வரைக்கும் நல்லா பாரு, 11th ல இருந்து மட்டும் 19 சாப்டர் படிக்கணும், 12th ல இருந்து 13 சாப்டர். த ப்ராப்ளம் என்ன? உங்க நீட் சிலபஸ்ல வெயிட்டேஜ் ஆல்மோஸ்ட் 2க்கும் ஈக்குவலா இருக்கு. போர்ஷன்ஸ் அழகா ஈக்குவலா ஸ்பிளிட் அப் பண்ணிருக்காங்க. ஸோ நீ 11th ஒழுங்கா படிக்காம 12th மட்டும் படிச்சுட்டு இருந்தனா பாதி போர்ஷனை நீ விட்டுட்டு படிக்கிற, ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். சரிண்ணா, போர்ஷன் இப்படி ஸ்பிளிட்டா இருக்கு, ஓகே. உங்களோட நீட் எக்ஸாம்ல அனலைஸ் பண்ணி பார்த்தா எவ்வளோ பர்சன்டேஜ் 11th ல இருந்து மார்க்ஸ் கேட்குறாங்க, 12th ல இருந்து கேட்குறாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா செம்மையா உங்களுக்காக அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். உங்க நீட் எக்ஸாம்ல அவுட் ஆஃப் 720 மார்க்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் 11th சிலபஸ்ல இருந்து கேட்குறாங்க, எவ்வளோ மார்க்ஸ் 12th சிலபஸ்ல இருந்து கேட்குறாங்கன்னு அழகா அனலைஸ் பண்ணி லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான டீடைல் ரிப்போர்ட் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம NST டீம் ப்ரிப்பேர் பண்ண அனாலிசிஸ் ரிப்போர்ட் இது. இதன் படி பார்க்கலாம். கிராஃபா எடுத்து வச்சிருக்கேன். 2022ல பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர், இந்த எல்லா சார்ட்லையுமே ப்ளூ கலருங்கிறது 11th ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸோட வெயிட்டேஜ். இந்த பிங்கிஷ் ரெட்டா இருக்கிறது 12th ல இருந்து கேட்ட சாப்டர்ஸோட வெயிட்டேஜ். ஸோ 2022ல பார்த்தீங்கன்னா 11th ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 12th இருக்கு. ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி 45%, 55% மாதிரி இருக்கு. 2023ல பார்த்தீங்கன்னா 11th அதிகமாக கேட்டிருக்காங்க, 12th கொஞ்சம் கம்மியாக கேட்டிருக்காங்க. 2024ல பாரு ஆல்மோஸ்ட் ஈக்குவல், ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ரொம்ப ஈக்குவலாக இருக்கு. 25ல 11th கொஞ்சம் கம்மியாக இருக்கு, 12th சேர்த்து கேட்டாங்க. 26 இப்போ நடந்து முடிஞ்ச 26 பேப்பர் நாங்கள் அனலைஸ் பண்ணோம். அதுலேயும் 12th கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு, ஆனால் 11th முக்கால்வாசி வந்திருக்கு. ஸோ எல்லா வருஷமும் NTA ரொம்ப பேலன்ஸ்டான பேப்பர் தான் எடுக்கிறாங்க. 11th சிலபஸும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இதை நிறைய பேர் கிராக் பண்ணாமல் விடுறதுனால தான் உங்கள் ஸ்கூலில் ஆர் நீங்கள் படிக்கிற கோச்சிங்லேயே கூட 11th சிலபஸை ப்ராப்பராக சொல்லி கொடுக்கறதுனால மட்டுமே பல ஆஸ்பிரன்ஸ் அவங்கள சீட் எடுக்க முடியாமல் போகும். ஓரளவுக்கு டீசெண்டாக மார்க் எடுப்பாங்க, ஆனால் அந்த மார்க் அவங்களோட MBBS சீட் அவங்களுக்கு வாங்கி கொடுக்காது. இந்த பிரச்சனைனால தான் நிறைய ஃப்ரெஷர்ஸ் 12th முடிச்ச ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சீட் எடுக்க முடியறதில்ல, டிராப்பர்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்க. இது எப்படி சரி பண்ணுறது? இந்த ப்ராப்ளம்க்கு உனக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்? நீயும் இந்த பிரச்சனையில் இருக்க, உங்கள் ஸ்கூல்லையுமே 11th ஒழுங்காக சொல்லி கொடுக்கல, 11th ல இருந்து நீ ஒழுங்காக கான்செப்ட்ஸும் MCQs டெஸ்ட்டை ஒழுங்காக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணல, நீட் லெவலுக்கு ரெடி ஆகாமல் இருக்கன்னா இந்த ஒரு வீடியோவில் எல்லாத்துக்கான சொல்யூஷனை நான் கொடுக்க போகிறேன். இப்போ நீ 11th முடிச்சுட்டு 12th என்ட்ரு ஆக போகிற, ஆனால் 11th சரியாக படிக்கல, உங்கள் ஸ்கூலில் எதர் கோச்சிங் கொடுக்கல, அவங்க சொல்லி கொடுத்தது புரியல, நீ ட்ரை பண்ணுறப்பையும் உனக்கு செட் ஆகலை அப்படிங்கிற பிரச்சனையில் 11th ஒழுங்காக படிக்காமல் மிஸ் பண்ணிட்டேன்னா ரைட் நவ் இந்த மொமெண்ட்லேருந்து இது எப்படி சரி பண்ணுறது? 12th படிச்சுக்கிட்டு 11th சைட் பை சைட் எப்படி பிளான் பண்ணி படிக்கணும் அண்ட் உங்கள் நீட் எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எப்படி 2027 கிராக் பண்ணுங்கிறத இந்த வீடியோ டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி a life changing video for all the 2027 aspirants. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாரு. இவ்வளோ சொல்ற நான் யாருன்னா, I am Dr. Sudarshan. 2019 நீட் எக்ஸாமை என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 12th முடிச்சோடனே கிராக் பண்ண, ஸ்டேட் ரேங்க் 1207 வாங்கியிருந்தேன். கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் MBBS சீட் எடுத்து படித்து முடிச்சு 8 கோல்டு மெடல் வாங்கி இப்போ உங்களுக்காக கிளாஸஸ் எடுக்க வந்திருக்கேன். ஆல்ரெடி 7 இயர்ஸாக என்னோட யூடியூப் சேனலில் நீட்டெல்லாம் எப்படி படிக்கணும், நான் எப்படி என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சீட்டு வாங்கினேன்னு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பேன். இது கூடவே ஃபிசிக்ஸ் கிளாஸ் நான் எடுத்துட்டு இருந்தேன். லாஸ்ட் 1 இயராக கம்ப்ளீட் நீட் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு என்னோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க நான் வந்திருக்கேன். அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. திஸ் இஸ் மை சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ். இந்த வீடியோ ஒரு லைக்கை போடு. நிறைய முக்கியமான டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் கைஸ். It's going to be very important video.
ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோவை கூட இது உங்களுக்கு இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நீட்டுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோ பார்க்க சொல்லு. பட் பிஃபோர் தட் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். எஸ் கைஸ், த திங் இஸ் most of the coaching institutes are ignoring class 11 backlogs in your class 12 batches. எங்க கிட்ட பேசுற நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்பதான் தெரிஞ்சது, நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்லயுமே இந்த 11th ப்ராப்பரா சொல்லி கொடுக்கறது இல்ல. அவங்க 12th பேட்சஸ் அப்போ 12th மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்படியே பண்ணாலும் 11th ரொம்ப மினிமல் டைம் கொடுக்குறாங்க. ஸோ தட் அந்த பையனுக்கு ஒரு பேசிக்கே இல்லாம 12th சிலபஸ் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ 12th ஒழுங்கா புரியறது இல்ல, 11th பிக்கப் பண்ண முடியாம போகுது. இந்த ஒரு பெரிய பிரச்சனை தான் நம்ம என்எஸ்டியோட எலைட் பேட்சில் நாங்கள் சரி பண்ண நினச்சோம். எங்களோட 2027க்கான எலைட் பேட்ச்னு சொல்லி நாங்கள் லான்ச் பண்ணியிருந்தோம் எங்களோட ஏப்ரல் மிடில். இந்த ஏப்ரல் மிடில் ஆரம்பிச்சு சம்மர் ஹாலிடேஸை ஒரு நீட் ஆஸ்பிரன்ட் ப்ராப்பராக யூஸ் பண்ணால் 11th சரி பண்ணிடலாம். 11th ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ண ஸ்டூடெண்டால கூட இந்த 1.5 மாதம் 45 நாளாக ப்ராப்பராக யூஸ் பண்ணால் சரி பண்ணிட முடியும்னு இந்த ஒரு பிரச்சனை சரி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறப்பயே பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்தோம். பேசிக் மேக்ஸே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அல்ஜிப்ரா, கோஆர்டினேட் ஜாமெட்ரி அண்ட் நிறைய விஷயம் அண்ட் வெக்டர்ஸே பல பேருக்கு தெரியல. செம்ம ஸ்டாண்டர்டான கிளாஸ் எடுத்திருந்தோம். அண்ட் கிராஃப்ஸ், எப்படி ஒரு கிராஃப் அப்ரோச் பண்ணுறேன்னு. ஸோ இந்த பேசிக்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவல் பேசிக்ஸான டிஃபரன்சியேஷன், இன்டெகிரேஷன் இதை முடிச்சுட்டு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் படிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 11th சாப்டர்ஸ் படிக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை, கெமிஸ்ட்ரிக்கு அதே மாதிரி தான் பிளான் பண்ணோம். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்க வச்சோம், பேசிக் நாலேஜை கொடுத்தோம், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்ரோச் கொடுத்தோம். இதை முடிச்சுட்டு அப்படியே இன்ஆர்கானிக்கோட பேசிக் சொல்லி கொடுத்தோம், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் பாண்டிங். இதே மாதிரி தான் பயாலஜிக்குமே. ஸோ உங்களோட 11th எங்கெங்கெல்லாம் ஒரு பேஸ்மெண்ட் தேவையோ அந்த பேஸ்மெண்ட் வச்சு தான் மொத்த 11th சிலபஸையும் நீங்கள் மாஸ்டர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் உங்களோட phase 1 phase 2 ஸ்கெடியூலில் சொல்லி கொடுத்து வித்தின் 30 டேஸ்க்குள்ளே இவ்வளோ சாப்டர்ஸை படிக்க வச்சோம். மோர் தென் 18 சாப்டர்ஸ் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க படிச்சுட்டு எங்களுக்கு ஷேர் பண்ண ஃபீட்பேக்ஸ் தான் உங்களுக்கு நாங்கள் இதில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தரும் எங்கள் லேட் பேட்சில் சேர்ந்து படித்த பசங்களோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோட ஃபீட்பேக்ஸ் இது பொறுமையாக வீடியோ பாஸ் பண்ணி உங்களோட ஜென்யூவன் ரிவ்யூ, இவங்களோட ஜென்யூவன் ரிவ்யூ இதை வீடியோ பாஸ் பண்ணி படிச்சு பாரு. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கிறது தான் இங்கே முக்கியம். அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக தான் நம்ம உழைப்ப போடுறோம். அவங்களோட ரிசல்ட்டை கொண்டு வரதுக்கு தான் எல்லா எஃபர்ட்ஸும், எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும், பர்சனலைஸ்டு மென்டர்ஷிப் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தரோட ஃபிசிக்ஸ் மார்க் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, கெமிஸ்ட்ரி எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பயாலஜி எப்படி புரியுதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தெளிவாக அவங்க டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அண்ட் இதோட சேர்ந்து நாங்கள் டவுட் சால்விங் செஷனும் வீக்லி நடத்துகிறோம். ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டவுட் சால்விங், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டவுட் சால்விங் இருக்கும். அந்த டவுட் சால்விங் செஷனோட ஃபர்ஸ்ட் செஷனோட ஃபீட்பேக்ஸ் இது எல்லாமே எங்கள் ஃபிசிக்ஸ் மேம் இருக்காங்க, அதுக்காக அவங்க கம்ப்ளீட்டாக டெலகிராம் குரூப்லேருந்து டவுட் சால்விங்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது இல்லாமல் டவுட் சால்விங் செஷன் கண்டக்ட் பண்ணாங்க, அதோட ஃபீட்பேக் நாங்கள் கலெக்ட் பண்ணோம். அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். ஒரு டவுட் சால்விங் செஷன் வெறும் டவுட்டை மட்டும் சால்வ் பண்ணாது, அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லும். எல்லாமே ஆல் இன் ஒன் பவர் பேக்டு செஷனாக கிடைக்கும். இது இல்லாமல் மென்டர்ஷிப் செஷன் தனியாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற எண்ட் டு எண்ட் ஐடியா அவங்களுக்கு இது கிடைக்கும். இதை தான் லான்ச் பண்ணி நாங்கள் பண்ணோம். 2 பேட்ச் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு எங்களுக்கு, பேட்ச் 1 பேட்ச் 2 சொல்லிட்டு. இப்போ நாங்கள் பேட்ச் 3 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கூடிய சீக்கிரம் இந்த பேட்ச் 3க்கான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. வித்தின் எ வீக் இந்த பேட்ச் 3 ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் இந்த பேட்ச் 3ல ஜாயின் பண்ணி இப்போவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ப்ராப்பராக பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி டெமோ லெக்சர் பாரு. எந்த ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் சேர்றதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு அவங்க எவ்வளோ நல்லா சொல்லித்தராங்க, அவங்க சொல்லிக் கொடுக்கறது புரியுதா, அவங்களால சொல்லிக் கொடுத்தா நான் எம்சிக்யூ போடுவேனாங்கிற கான்ஃபிடன்ஸ் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ வரணும். இதை தான் நாங்களும் என்ஷூர் பண்ணுறோம். எங்கள் டெமோ லெக்சர்ஸ் பாருங்கள். நீங்கள் இதை பார்க்குறதுக்கான டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறோம். இது இல்லாமல் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணால் அவங்க அனுப்புவாங்க. நம்ம ஆப்புக்குள்ளே நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ்லேயே டெமோ கிளாஸஸ் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்து எங்கள் பேட்ச்க்குள்ளே நீங்கள் என்ரோல் ஆக நினைக்கிறீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கான பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கைட் பண்ணுவாங்க. வி வாண்ட் ஒன்லி சீரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ். எலைட் பேட்ச் இருக்குது, ஃப்ளெக்ஸி பேட்ச் இருக்குது. எந்த பேட்ச் உங்களுக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க, நல்லபடியாக படிங்க. நிறைய பேர் லேட்டாக ஜாயின் பண்ணிட்டு ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்ச் 2ல சேர்ந்தவங்களுக்கு நாங்கள் தனி ஷெட்யூல் கொடுத்து தனியாக படிக்க வச்சுட்டு இருக்கோம். இதில் ஜாயின் பண்ணவங்களே ஆனால் நான் லேட்டாக ஜாயின் பண்ணிட்டேன் ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சேரணும், நல்லா படிக்கணும், நீட் 2027 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சீக்கிரமாக ஒரு டெசிஷன் எடுங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் ப்ரிப்பரேஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ ப்ராப்பர் 2027 1 year road map as a 12th going student. ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வித் உனக்கு ஒரு பர்ஃபெக்டான ரோட் மேப் போட்டு கொடுக்குறேன். இந்த ரோட் மேப்பில் நீ இப்போ தான் உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனை ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ண போகிற. ஆல்ரெடி அரைகுறையாக படிச்சிருக்கு, ஏதோ பண்ணியிருக்கு, அதெல்லாம் விட்டுரு. இப்போ ஒரு தெளிவான பிளானர். இப்போலேருந்து நீட்டுக்கு நீ எப்படி ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த டைம்லைன் எந்த சாப்டர்ஸ் படிக்கணும்னு தெளிவாக பிரித்து கொடுக்குறேன்.
உங்கள் நீட் 2027 மே மந்த் அன்னைக்கு நடக்க போகுது. கரெக்டாக உங்கள் நீட் 2027 மே மந்த் அன்னைக்கு நடக்கும், ஃபர்ஸ்ட் வீக்கில் நடந்துடும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கெண்டில் இருக்க இங்கேருந்து ஆரம்பித்து இந்த மே மந்த் வரைக்கும் உங்கள் ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும் திருப்பணுங்கிறத அழகாக 4 ஃபேஸஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ நான் ஃபேஸஸாக பிரிப்பேன் எப்பயுமே. phase 1, phase 2, phase 3, phase 4 4 phases. இந்த 4 phases-ல 11th 12th எப்படி மேனேஜ் பண்ணி சரி பண்ணி உங்க நீட் ப்ரிப்பரேஷன்ல மேக்ஸிமல் எஃபர்ட்டை கொடுக்க முடியும்னு பார்ப்போம். ஒன்னே ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஆல்ரெடி நாம கொஞ்சம் லேட்டு, சரியா? 11th சரியா பண்ண முடியல, ஸ்கூல்ல ரீசன்ஸ் ஒழுங்கா சொல்லி கொடுக்கல, அடாப்ட் பண்ண முடியல, ஏதோ ஒரு ரீசன். அடுத்து இந்த சம்மர் ஹாலிடேஸும் நீங்க எங்க கிட்ட வரல, ஆர் ப்ராப்பரான பிளான் இல்லாம சொதப்பிரிச்சு ஏதோ ட்ரை பண்ணிருக்க, சோர்ஸ் கிடைக்கல, செட் ஆகல, ஏதோ ஒன்று பண்ணிருக்க, ட்ரை கொடுத்துருக்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ உங்கள் ஸ்கூல்ஸ் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த மொமெண்ட்டில் உன்னோட பெஸ்ட்டை டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கேருந்து ஆரம்பித்து என்ன பண்ணுங்க தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஜூன் 11லேருந்து ஆரம்பிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து என்னோட ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஜூன் 11லேருந்து ஆகஸ்ட் 10 வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்லி 2.5 months to 3 months உங்கள் கையில் இருக்குது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த டைமில் என்ன பண்ணுங்க அதை பார்ப்போம். அது முடிச்சுட்டு அடுத்த 3 மாதம், அடுத்த 2 மாதங்கிறது தெளிவாக பிளான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபேஸ் 1 ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கிற ஃபஸ்ட்டு பிளானர் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி உங்களோட ஐடியா, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு ப்ரெசண்ட்டை ஜெயிக்க ட்ரை பண்ணுங்கள். you will be low confidence. உங்ககிட்ட கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், நான் நீட்டுக்கு சரியாக படிக்கல, நான் ஏதோ தப்பாக பண்ணிட்டு இருக்கேன், சரியாக படிக்கிறது இல்லைன்னு. ஃபர்ஸ்ட் உங்கள் கான்ஃபிடன்ஸை கெயின் பண்ணாதான் இந்த நீட் ப்ரிப்பரேஷன் இருக்கவே முடியும். அதுக்கு நீ என்ன பண்ணணும், உங்கள் ப்ரெசென்ட்டை ஜெயிச்சிருங்க. என்ன பண்ணணும்னா, உங்கள் ஸ்கூல்ஸில் இப்போ எக்ஸாம்பிள் இன்னைக்கு 12th ஃபிசிக்ஸில் ரே ஆப்டிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, இந்த வாரம் கெமிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு ஹாலோ அல்கேன் சொல்லி தராங்க, பயாலஜியில் ஏதோ ஒரு ஜெனடிக்ஸ் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் ஸ்கூலில் எந்த சாப்டர்ஸ் எடுக்கிறாங்களோ அதை உங்கள் டெய்லி பிளானில் போடு. இதை கேட்குறப்போ ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் டெஃபினெட்லி சொல்கிறேன், நான் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் 12th முடிச்சு ஜெயிக்கிறப்போ எல்லா ஸ்ட்ராட்டஜியும் இந்த இயர் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணேன். எனக்கு ஒர்க்கான பெஸ்ட் எவர் ஸ்ட்ராட்டஜி கோ வித் த ஃப்ளோ ஆஃப் ஸ்கூல். ஸ்கூலில் என்ன ஃப்ளோ இருக்கோ அதே ஃப்ளோவை நீ மெயின்டைன் பண்ணி நீட்டில் மாஸ்டர் பண்ணணும். ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணணும்னா மேம் அவங்க ஸ்கூலில் கொடுக்குற எந்த சிலபஸ் படி அந்த டைம் டேபிள் படியே நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணோம்னா அந்த டைம் நமக்கு நிறைய கிடைக்கும். அந்த சாப்டர்ஸ் நல்லா படிக்கலாம், நல்ல மெயினில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா போதும், நாம கொஞ்சம் தைரியம் வந்துடும். ஓகேடா, என்னாலே நீட்டுக்கு நல்லா படிக்க முடியுது, என்னாலே எம்சிக்யூ போட வருதுன்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அண்ட் கைஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார் சக்ஸஸ் அந்த குட்டி கான்ஃபிடன்ஸ் தான். உன்னால் படிக்க முடியுங்கிற ஹோப் இல்லைனா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த குட்டி கான்ஃபிடன்ஸ் மேட்டர்ஸ் அலாட். இந்த வீடியோ ஒரு பேரண்ட் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது புரியுமா தெரியல, அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்குமா தெரியல. ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நான் இருந்து பேசுகிறேன், நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன், அதை ஜெயிச்சிருக்கேன். இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் நீட் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ கைஸ், ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. அப்போ என்ன பண்ணணும், உங்ககிட்ட ப்ராப்பரான சோர்ஸ் இருந்தால் சூப்பர். உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தே புரிஞ்சால் நல்லது. நிறைய பேருக்கு புரியறதில்ல, புரியாதனால இன்னொரு சோர்ஸ் எடுத்துக்கோங்க. அது நீ என்கிட்ட படித்தாலும் சரி, யார்கிட்ட படித்தாலும் சரி, எங்கேயோ ஒரு இடத்துல நல்ல சோர்ஸாக எடுத்துக்கோ, டெமோ லெக்சர் பார்த்துட்டு சேர்ந்துக்கோ, அது நல்லது. சரி, ஒரு இடத்துல சோர்ஸ் பார்த்து சேர்ந்துட்டேன்னா அவங்க உங்கள் ஸ்கூலில் என்ன சாப்டர் சொல்லித்தராங்களோ அதை அப்படியே அந்த சோர்ஸில் பார்த்து படித்து முடிச்சிடு. அவங்க ஃப்ளோலேயே போ. கூடவே சேர்ந்து நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நிறைய எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணு. இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ பேசியிருக்கேன், அப்புறமா சொல்கிறேன். ஸோ ப்ரெசென்ட் நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்கள் டேல வந்து ஈவினிங் வந்து ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது, ஸ்கூல் போயிட்டு வர ஒரு 4 hours டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ண முடியுது அப்படின்னு வச்சுக்கேன். இந்த 4 hours 2 to 2.5 hours இந்த மாதிரி அவங்க சொல்லி கொடுக்கறத படிக்கிறதுக்கு எடுத்துக்கோ, சரியா? இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். அதில் ஒரு 1 மணி நேரம் எப்படியாவது மேனேஜ் பண்ணி உங்கள் ஸ்கூல் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிரு. 1 மணி நேரத்துக்குள்ள ஸ்கூல் ஒர்க்ஸ் முடிக்க ட்ரை பண்ணு. அப்படின்னா ஸ்கூல்லே எக்ஸ்ட்ரா ஒர்க் எழுத சொல்கிறாங்க, அதை பண்ண சொல்கிறாங்க, எல்லாத்தையும் ஸ்கூலில் முடிக்க ட்ரை பண்ணு. இங்கிலீஷ் படிக்கிறது, அந்த மேக்ஸ் படிக்கிறது எல்லாத்தையும் அதுக்குள்ளே வச்சுக்கோ. எக்ஸ்ட்ரா ஒரு ½ an hour ஒன்ட்ட மிச்சம் இருக்கும். ஆர் கொஞ்சம் புஷ் பண்ணேன்னா உன்னை இன்னும் கொஞ்சம் வருத்திட்டேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour கிடைக்கும். அந்த 1 hourல 11th பேசிக்ஸ் படி. கைஸ், சீரியஸ்லிடாமா, இந்த நேரத்தில் நீ உன்னை எவ்வளோக்கு எவ்வளோ புஷ் பண்ணுறியோ, ஹார்ட் ஒர்க் போடுறியோ, ஒரு தவா வாழ்வு மாதிரி சாமியார் மாதிரி தான் நீ வாழணும். ஏன்னா இந்த 1 year 12th படிக்கிறப்பே நீ நீட் கிராக் பண்ணணும்னா உன்னோட நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உன்னோட ஹாப்பினஸ், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, டிவி பார்க்கறது, என்ஜாய் பண்ணுறது எல்லாத்தையும் கொஞ்சம் இந்த 1 year 12th படிக்கிறப்பே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன்னா திரும்ப 1 year ட்ராப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் எல்லா சாக்ரிஃபைசஸ் பண்ணி உட்காந்து குட்டி குட்டி டைம் எக்ஸ்ட்ரா சேர்த்தி வச்சு அந்த ½ an hour to 1 hour நான் சொல்கிறேன் இந்த 11th பேசிக்ஸ் படி. அந்த மாதிரி படிக்கிறப்போ என்னென்ன சாப்டர்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில், பயாலஜியில் கவர் பண்ணுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் 11th இந்த எக்ஸ்ட்ராவாக நீ படிக்க வேண்டிய சாப்டர்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு
உங்களோட ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக் மேக்ஸ் படிக்கணும். பல பேருக்கு ஃபிசிக்ஸ் வராதுக்கான காரணம் உங்களோட பேசிக்ஸ் மேக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை. ட்ரிக்னாமெட்ரி, வெக்டர்ஸு, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், நிறைய இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்குது. குட்டி குட்டியாக டிஃபரன்சியேஷன், இன்டெகிரேஷன், இதுவே தெரியாமல் இருக்க. ஃபஸ்ட்டு இதை ஸ்ட்ராங் பண்ணணும். அது முடிச்சுட்டு வெக்டர்ஸ் நல்லா படிக்கணும். கிராஃப்ஸ் 12th சிலபஸ் ஃபுல்லாக கிராஃப்ஸ் படிப்பார். ஊர்பட்ட கிராஃப்ஸ் படிப்பார். 12th ஃபுல்லாக கிராஃப்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கு கிராஃப்ஸோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே நம்ம பேட்சில் சொல்லிக் கொடுக்குறோம். நீ எந்த கோர்ஸில் படித்தாலும் சரி, யார்கிட்ட படித்தாலும் சரி, இதெல்லாம் நீ கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இல்லை உனக்கு வேஸ்ட்டு. கிராஃப்ஸ் படிச்சிருக்கணும். இது எல்லாத்தையுமே நீ ஃபஸ்ட்டு 3 டாப்பிக்கை பேசிக்ஸாக கவர் பண்ண ட்ரை பண்ணு. திஸ் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் யோர் கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ். ஓகே, டன். இது முடிச்சுட்டு டைம் இருந்தால் இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைம் இருந்தால் you can do this things guys. You have 2 different pathway. நான் உனக்கு ஆப்ஷனே கொடுத்துறேன். நீ 2 டிஃப்ரெண்ட்டாக இங்கே அப்ரோச் பண்ணலாம். ஒருத்தர் என்ன பண்ணலாம், மெக்கானிக்ஸ் ஃபுல்லாக படிக்கலாம். மோஷன் 1D 2D, லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர், ரொட்டேஷனல் மோஷன் அண்ட் கிராவிடேஷன். இந்த சாப்டர்ஸை நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டே வரலாம் டைம் கிடைக்கிறப்பெல்லாம். இல்லைனா எனக்கு மெக்கானிக்ஸ் ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு வரமாட்டேங்குது நீ நினச்சேன்னா go with this solids, fluids, KTG, thermodynamics, SHM waves. இது ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ். இதுக்கு பேசிக்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எடுத்தோடனே அந்த சாப்டரை படிக்க ஆரம்பிச்சா படித்து முடிச்சிடலாம். இதுக்கும் பேசிக்ஸ் ஆஃப் 11க்கும் கொஞ்சம் கம்மி ரிலேஷன் தான். ஜாலியாக படிச்சிட முடியும். கொஞ்சம் ஈஸி சாப்டர்ஸ். படித்தோங்கிற கான்ஃபிடென்ஸாவது உனக்கு இருக்கும். ஸோ டெய்லி டைம் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இதை படிக்கணும். எய்தர் இது இல்லைனா இது. இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் பீரியடுக்குள்ள எவ்வளோ முடியுதோ புஷ் பண்ணு. நான் 100% 30 தான் அவனும் சொல்ல. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ இது அழகாக டைம் டேபிள் போட்டு பிரித்து படிக்க ஆரம்பி. இது எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் சோர்ஸ் செலக்ட் பண்ணு. சோர்ஸில் தான் உங்களுக்கு தப்பு நிறைய நடக்குது. சோர்ஸை செலக்ட் பண்ணிட்ட தெரியும் அவங்கள ஃபாலோ பண்ணால் நீ ஜெயிச்சிருவ. இதை மட்டும் என்ஷூர் பண்ணி எனக்கு போதும். சரியா? நெக்ஸ்ட் கம் பேக் ஃபார் கெமிஸ்ட்ரி. ஓகே, நான் இது 2ல் ஏதோ ஒன்று சூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி நிறைய பேர் மெஜாரிட்டி இதை சூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. நானாக இதான் சூஸ் பண்ண எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி சாப்டர் இருக்கும். அது எடுத்துக்கோ. அப்புறம் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் பாண்டிங், GOC, ஹைட்ரோகார்பன்ஸ். இந்த ஃப்ளோவை இந்த 3 monthsக்குள்ளே எவ்வளோ முடிக்க முடியுதோ கவர் பண்ணுங்க. இது உன்னோட 12th கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் கம் பேக் ஹியர் ஃபார் பயாலஜி. ஏன் நான் இந்த இடத்துல உனக்கு பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் பண்ணி படிக்க சொல்றேன்னா, P block, D and F block படிப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ்ல 12th கெமிஸ்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் தொட மாட்டாங்க. சொல்யூஷன்ஸ், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸை கடைசியாக நடத்துவாங்க. உங்களுக்கு அந்த P block, D and F block, அதுக்கப்புறம் அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், இது முடிச்சுட்டு ஆர்கானிக்குள்ள போயிட்டு கடைசியாக தான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வருவாங்க. நான் நிறைய ஸ்கூல்ஸில் விசாரிச்ச வரைக்குமே உங்கள் ஸ்கூல்ஸில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி இன்ஆர்கானிக்காக ஆர்கானிக் முடிச்சு தான் ஃபிசிக்கல் வராங்கிறப்போ உனக்கு இன்ஆர்கானிக் பேசிக்ஸ் இருக்கணும், ஆர்கானிக் பேசிக்ஸ் இருக்கணும். அதுக்காக இதை ஃபஸ்ட்டு கவர் பண்ண சொன்னேன். சரியா? அடுத்து பயாலஜியில் 2 யூனிட் படி. நான் உன்னை எதுவுமே பண்ண சொல்ல. டைம் இருந்தால் இந்த 2 யூனிட் படி, இல்லைன்னா கூட பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பயாலஜி நல்லா படிச்சிருப்ப, பின்னாடி கூட பிக்கப் பண்ண முடியும். டைம் இருந்தால் இந்த 2 யூனிட் முடிக்க ட்ரை பண்ணு. செல் 3 சாப்டர்ஸ் இருக்குல்ல, செல் த யூனிட் ஆஃப் லைஃப், செல் சைக்கிள், பயோமாலிகுல்ஸ், அந்த 3 சாப்டர்ஸ் ப்ளஸ் ஹியூமன் ஃபிசியாலஜியில் ஒரு 6 சாப்டர் இருக்கு. ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ முடிக்க முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வேற லெவல். அண்ட் கைஸ், இது டெய்லி ஒரு 1/2 hour 1 hourல படிச்சு இவ்வளோ சிலபஸை முடிக்க முடியுமா கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு முடிக்க முடியும். ஆனால் நீ 11th டெய்லி 1/2 hour படித்தா மட்டும் பத்தாது. யூ ஹாவ் டு டெடிகேட் சம் ரூல்ஸ். என்ன ரூல்ஸ் நான் சொல்கிறேன், அந்த ரூல்ஸை நீ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். த ரூல் இஸ் திஸ் கைஸ். உங்களோட வீக்கெண்ட்ஸ் சண்டே மட்டும் தான் உங்களுக்கு லீவ் இருக்கும். ஒரு சில ஸ்கூலில் சண்டேவை கூப்பிட்றதா சொல்கிறீங்க, ஏதாவது ரீசன் சொல்லி எஸ்கேப் ஆயிடு. சண்டே இது இல்லாமல் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே ஆர் கண்டினியூஸாக ஒரு 2 to 3 days லீவ் வருது. சரியா? அந்த மாதிரி ஏதோ லீவ்ஸ் கிடைக்குது, சடனாக ஒரு லீவ் கிடைக்குது. இல்லைன்னா டேர்ம் ஹாலிடேஸ், உங்கள் ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி முடிச்சுட்டு லீவ் விடுறாங்க. இந்த மாதிரி எந்த டைம் உனக்கு கிடைச்சாலும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஹவருமே ரொம்ப ரொம்ப உனக்கு இம்பார்ட்டன்ட். இந்த டைமை 2ஆ ஸ்பிளிட் பண்ணு. ஒன்று 80%, 20%. 80% ஆஃப் டைம் 11th மட்டும் கொடு. ஐ நோ உங்கள் ஸ்கூலில் லீவுனாவே நிறைய ஒர்க்கை கொடுத்துருவாங்க. போய் எழுதிட்டோ, அதை பண்ணிட்டோ, இதை பண்ணிட்டோன்னு வேலை கொடுப்பாங்க. உன்னால் எந்தெந்த வேலை செஞ்சால் நீட் ப்ரிப்பரேஷன் ஹெல்ப் பண்ணுமோ அதை மட்டும் பண்ணு. தேவையில்லாத எழுதுகிற வேலை, அந்த வேலை, இந்த வேலை யார்ட்டையோ கொடுத்து எழுதிக்கோ. உங்கள் அம்மா அப்பாட்ட கொடுத்து எழுதிக்கோ, தம்பி தங்கச்சி அண்ணன் தம்பி யார்ட்டு இருந்தாலும் கொடுத்து எழுதிக்கோ. இதை பண்றா, இது யாரும் பண்ண மாட்டோம். சின்சியரான பசங்களை நாமளே தான் பண்ணணும்னு நினைப்போம். ஆனா அது உனக்கு தேவையே இல்லை. தண்டமான நிறைய வேலை கொடுப்பானு, தண்டமான வேலை தேவையில்லை. முக்கியமான வேலைகளை மட்டும் நீ செய்ய. அதுக்காக ஒரு 20% டைம் கொடுத்துக்கோ. படிக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த டைம் கொடுத்து படிச்சுக்கோ. எவ்வளவு முடிதோ பண்ணு, பெஸ்டா பண்ண அவசியம், எவ்வளவு முடிதோ பண்ணிக்கோ. ஆனா 80% ஆஃப் திஸ் எக்ஸ்ட்ரா டைமை நீ 11th சிலபஸை படிக்கிறத டெடிகேட் பண்ணா மட்டும்தான் நீ விட்டதை இழுத்து பிடிக்க முடியும். ஸோ இந்த டைம் எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு நான் சொல்லியிருக்க இந்த செட் ஆஃப் சாப்டர்ஸை எவ்வளோ முடியுமோ கவர் பண்ண ட்ரை பண்ணு ஆகஸ்ட் எண்டுக்குள்ள. சரியா? டன். இதை பண்ணுவேன் நம்புறேன். இதோட நம்ம phase 1 முடியும். phase 1 முடிச்சு now we are entering the phase 2 guys. ஓகே, இந்த phase 1ல 11th பேசிக்ஸ் கொஞ்சம் படிச்சிருக்க, 12th ப்ரெசென்ட் ஜெயிச்சிருக்க.
டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு பெர்சென்ட்டை கொஞ்சமாக ஜெயிச்சிருக்க பார்த்துக்கலாம். உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கும். நீட்டுக்கு எப்படி படிக்கணுங்கிற கிளாரிட்டி இப்போ தான் சூப்பராக வர ஆரம்பிக்கும். இத்தனை நாள் நீ படிச்சதே தப்புங்கிற அளவுக்கு நமக்கு தோணும். ஓகே, இப்போ கிளாஸ் பார்க்கணும், எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணணும், நீட் பிவைக்யூ போடணும், என்சிஆர்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடணும், நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பாருங்க. எப்படி ஒரு சாப்டரை படிக்கணும், எந்தெந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு தெளிவாக இந்த வீடியோலையும் இந்த வீடியோஸில் பேசியிருக்கேன். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் தீஸ் 3 வீடியோஸ். 2027க்காக 12th படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு எப்படி படிக்கணும்னு சொல்லி தான் இதில் பிளானரே சொல்லியிருப்பேன். தயவு செஞ்சு இந்த 3 வீடியோ எல்லாரும் பாருங்கள். அப்போ தான் ஒரு சாப்டர் எப்படி படிக்கணும்னே உனக்கு புரிய வரும். இது எல்லாமே நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்குள்ளே நீட் 2027 ஸ்ட்ராட்டஜிஸ்னு இருக்கும். 2 வீடியோ ரிப்பீட்டர்ஸ்க்காக போட்டிருப்பேன், அதை விட்டுருங்க. இந்த 3 வீடியோஸ் உங்களுக்கு தான். தயவு செஞ்சு பாரு, உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ரைட், ஹோப்ஸோ இதை நீங்கள் பார்த்துருவேன் நம்புறேன். இப்போ கம்பேக். ஸோ இந்த ரூலை ஃபாலோ பண்ணி மிச்சம் இருக்க 11th சிலபஸை படித்து முடிச்சிடும் நம்புறேன். நான் சொன்ன டார்கெட்ஸை எவ்வளோ முடியுமோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பக்கா. நவ் லெட்ஸ் என்டர் த செகண்ட் ஃபேஸ் கைஸ். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர் மிடில். டிசம்பர் 15 வரைக்கும், சரியா? இங்கே உனக்கு ஒரு 3.5 மாதம் சொலையாக கிடைக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் அக்டோபர்லேயே சிலபஸை முடிச்சிடுவாங்க. ஒரு சில பேர் செப்டம்பரில் முடிப்பாங்க. ஒரு சில ஸ்கூல்ஸ் ஆல்ரெடி முடிச்சிருக்கிறதா சொல்கிறீங்க. உங்கள் ஸ்கூல் எப்படி இருக்கோ அது உங்கள் நிலமை தான். ஸோ இருக்கிற இந்த 3.5 மாதம் தான் ஹெவன் லாஸ்ட் சான்ஸ்னு சொல்லுவேன். இந்த இடத்துல மேக்ஸிமலாக நீ புஷ் பண்ணிக்கணும். உன்னை ஃபுல் அவுட்டாக போய் நீ ஜெயிச்சிடணும். ஏன்னா திஸ் டைம் யூ ஆர் கோயிங் டு கவர் ரிமைனிங் 12th. உங்கள் ஸ்கூலில் முன்னாடி நடத்தின 12th ரிவிஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. 12th நிறைய ஃபோக்கஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ நீ ஃபர்ஸ்ட் டைம் ஒழுங்காக படிக்காத 12 சாப்டர்ஸ்லாம் இங்கே சரி பண்ணி நல்லா படிக்க ஆரம்பி. அண்ட் ரிமைனிங் இருக்கிற 12 சாப்டர்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் கையோட சேர்ந்து படிச்சிரு. நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ படிச்சு முடி. அது எப்படி படிக்கணும் அந்த வீடியோஸ் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோ. அடுத்து ரிமைனிங் 11th. நம்ம இங்கே விட்டு போன 11 சாப்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே லிஸ்ட்டு போட்டிருக்கேன் பாரு. ஸோ திஸ் இஸ் த ஃபேஸ் 2. உங்களோட கோர் சாப்டர்ஸ்லாம் படிக்க போறீங்க. இதில் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 3 சாப்டர் தான் படிக்க சொல்கிறேன். தெர்மோடைனமிக்ஸ், ஈக்குலிபிரியம், ரெடாக்ஸ். வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட் பயாலஜி பொறுத்த வரைக்கும் பிளான்ட் ஃபிசியாலஜி, லிவிங் வேர்ல்ட், பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். இதை படிக்க முடிஞ்சா படி, இல்லை பயாலஜி கூட ஓரளவுக்கு விட்டுறலாம், பின்னாடி கூட பிக்கப் பண்ணிக்கலாம். மெயினாக நீ பண்ண வேண்டியது இந்த கெமிஸ்ட்ரியை 3 சாப்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணு. அண்ட் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன பற்றி ஆப்ஷன் எய்தர் இதை ஃபேஸ் 1ல படித்தவங்க ஃபேஸ் 1ல படிச்சிட்டேன்னா ஃபேஸ் 2ல இந்த சாப்டர்ஸ் படிக்கணும். இல்லை ஃபேஸ் 1ல இந்த சாப்டர்ஸை படித்தவங்க ஃபேஸ் 2ல இந்த சாப்டர்ஸ் படிங்க. யார் எந்த மாதிரி பார்த்து எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரெசென்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. உங்களால் இந்த ஃபேஸ் 2 மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ ஃபேஸ் 2ல அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் எடுத்து படிச்சிருவீங்க. கெமிஸ்ட்ரியில் 3 சாப்டர்ஸ், பயாலஜியில் டைம் வந்து இந்த சாப்டர்ஸ்லாம் படி. ஆனால் பி கன்சிஸ்டன்ட். உனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். இந்த டைம் பீரியடில் எவ்வளோ கஷ்டம் வருமோ எல்லா கஷ்டமும் வந்துடும். இந்த கஷ்டத்தை நீ எப்படி தாங்கி பிடிக்கிறங்கிறது தான் நீ ஜெயிக்க போகிறங்கிறதுக்கான ரீசன். நீ ஜெயிக்க போகிறங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. அதுக்காக நீ போடுற ஹார்ட் ஒர்க் அண்ட் சாக்ரிஃபைஸ். ட்ரை டு பி கன்சிஸ்டன்ட் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் கைஸ். சரியா? 1 or 2 days தவறுனா பரவாயில்ல, போயிட்டு போகுது. அடுத்த நாள் கம்பேக் கொடுக்கணும்னா இதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. ஐயோ போச்சேன்னு அழுதுட்டு இருந்தால் போயிட்டு இருக்கிறதும். ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க போதும். ஸோ ஃபேஸ் 2ல ரிமைனிங் இருக்கிற 11th கோர் சாப்டர்ஸை முடிக்க போகிற ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள். நான் இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்கதை மட்டும் பண்ணு. ஓகே, நான் 3rd ஃபேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகலாம். 3rd ஃபேஸில் உனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். உங்கள் போர்டு எக்ஸாமுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ப்ரீ போர்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ப்ரீ போர்ட்ஸ் எக்ஸாம்ஸ் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய ரிவிஷன்ஸ் போயிட்டு இருக்கும், நிறைய டெஸ்ட் போயிட்டு இருக்கும். ஸ்கூலில் ஒன்றா ரொம்ப புளிய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த டைமில் உன்னால் வேறு எங்கேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஃபார் யோர் 12th போர்டு எக்ஸாம்ஸ். நீ ஸ்டேட் போர்டு படித்தாலும் சரி, சிபிஎஸ்சி படித்தாலும் சரி, அதுக்காக நீ ஃபோக்கஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ நீ என்ன பண்ண முடியும்? 12th மட்டும்தான் படிக்க முடியும். இந்த டிசம்பர் மிடிலுக்கு அப்புறம் ஒரு சில பேர் டிசம்பர் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த நேரத்தில் நீ 12th சிலபஸ் மட்டும்தான் படிக்க முடியும். நீ 12th தாராளமாக படி, எல்லா சாப்டர்ஸும் படி. ஆனால் படிக்கிறத வெறித்தனமாக படி. ஸோ தட் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நான் ஒன்ஸ் உங்கள் போர்டு எக்ஸாம் வந்து March 15 முடியுதுன்னு வச்சுக்கேன், March 16 அன்னைக்கு இந்த 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் எந்த சாப்டர் கேட்டாலும் கண்ண மூடியா நீட் எக்ஸாமில் எம்சிக்கு எழுதுவேண்டா. அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு நீ போகணும். நீ வெறும் 12th போர்டுக்காக மட்டும் அதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. நீட் ப்ராக்டிஸும் எம்சிக்யூஸ் டெய்லியும் பண்ணிகிட்டே இருக்கணும். கன்சிஸ்டண்டாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு எம்சிக்யூ நீ சால்வ் பண்ணி ஆகணும். எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஒரு நாள் 1 hour ஆஃப் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட். உங்கள் போர்டுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ டெடிக்கேட்டடான எம்சிக்யூ ப்ராக்டிஸ் டெய்லியும் பண்ணிகிட்டே இருக்கணும், அலாங் வித் யோர் போர்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த 3 மாதம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண போதில் 12th போர்டுக்கு ஒன்று என்ன பண்ண முடியும் பண்ணு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படி. நான் இந்த டைம் தான் போர்டுக்கு சின்சியராக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அது வரைக்கும் வேறு பண்ணல. ப்ராக்டிகல்ஸ் வரும், லேப் வரும், ப்ராஜெக்ட்லாம் பண்ண சொல்லுவாங்க. எல்லாத்தையும் இந்த டைமில் பண்ணிக்கணும். அண்ட் கையோடு சேர்ந்து நீங்கள் சொல்கிற இந்த ப்ரீவியஸ் இயர் புக்கு படிச்சுன்னா போதும். 12th போர்டு எக்ஸாம் சூப்பராக மார்க் வாங்கலாம். நான் செமையாக மார்க் வாங்கினேன். கெமிஸ்ட்ரியில் 96, மேக்ஸில் 95, ஃபிசிக்ஸில் 95,
இன்னொரு சப்ஜெக்ட்னா பயாலஜியில் மட்டும் குறைஞ்சிருச்சு 88 87 நான் அதில் மட்டும் குறைஞ்சிருச்சு, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அது விட்டுருங்க. ஸோ இது எல்லாமே நடந்து முடிஞ்சது. என்னால் டீசெண்டான மார்க்ஸ் வாங்க முடிஞ்சது. இந்த மார்க் வச்சு எதுவும் சாதிக்கல, இருந்தாலும் ஒரு நல்ல மார்க் எடுத்தால் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க சேஃப்னு. அதுக்காக மட்டும் இந்த 3 மாதம் டெடிகேட்டாக படிச்சுக்கோ. அண்ட் த பெஸ்ட் திங் இஸ் அங்கே நீட்டுக்கும் 12th ஃபுல் ஸ்ட்ராங்காக பண்ண போகிற, நிறைய எம்சிக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிற, அங்கேயே ஜெயிக்க போகிற. ஸோ இதுதான் உங்கள் போர்டு எக்ஸாமோட பிளான். ஸோ இந்த டைமில் போர்டுக்கு போட்டு சின்சியராக படிப்பேன். நெக்ஸ்ட் ஃபைனல் ஃபேஸ், போஸ்ட் போர்ட்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த ஃபைனல் இன்டென்சிவ் ஃபேஸ் கேஸ் 45 days உங்கள் கையில் இருக்கும். மோஸ்ட்லி March 15th எல்லாருக்கும் போர்டு எக்ஸாம் முடிஞ்சிடும். சிபிஎஸ்சினா இன்னுமே ஏர்லியராகவே முடிஞ்சிடும், ஸ்டேட் போர்ட்டாக கொஞ்சம் லேட்டாக முடியும். ஸோ யாருக்கு எப்போ முடிஞ்சாலும் சரி, 16th Marchலேருந்து April 30 வரைக்கும் ஒரு 1.5 மாதம் 45 நாள் உங்கள் கையில் இருக்கும். இந்த 45 days தான் உங்கள் லைஃப் சேஞ்சிங், யோர் லைஃப் டிட்டர்மைனிங் டேஸ் கேஸ். வெறித்தனமாக படிக்க போகிறேன். இந்த டைமில் இன்டென்சிவாக ரிவிஷன் கொடுக்க போகிறேன். 11th + 12th சிலபஸ் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி 12th கொஞ்சம் கம்மியாக கொடுக்க போகிறோம், 11th நிறைய கொடுக்க போகிறோம். ஏன்னா 12th இப்போ தான் சுட பயங்கரமாக படித்து வச்சு முடிச்சு வச்சிருக்கேன். 12th டெய்லியும் டச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் 11th நிறைய டைம் கொடுத்து நீ இங்கே விட்ட ஓட்டை நிறையா இருக்கும். என்னதான் நான் சொன்னாலும் கொஞ்சம் ஓட்டை விட்டுருக்கும். ஒரு சில சாப்டர்ஸ் ஒழுங்காக ஏறி இருக்காது, விட்டு வச்ச சாப்டர்ஸு. அண்ட் பயாலஜியில் நீ தொடாமல் ஒழுங்காக படிக்காமல் இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாத்தையும் இப்போ வெறித்தனமாக திருப்பணும். லிஸ்ட்டு போட்டிருக்கேன் பாரு. பயாலஜி நீ ஸ்டார்ட் பண்ணுறப்ப இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணு. பிளான்ட் அண்ட் அனிமல் கிங்டம், மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ். இது எல்லாமே நீ 12th படிச்சுட்டே படிக்கிறப்ப கஷ்டப்படுவேன். ரொம்ப கஷ்டமான சாப்டர்ஸு, நிறைய கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபேக்ட்ஸ் நிறையா இருக்கும், ஞாபகம் வச்சு கஷ்டமாக இருக்கும், மறந்துடும். அதனால் அப்போ படிக்காமல் உங்கள் 12th முடிச்சதுக்கப்புறம் இதை உட்காந்து ரிவிஷன் பண்ணிக்கோ, படிச்சுக்கோ. சரியா? இந்த டைமில் டெடிகேட் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறமா 11th + 12th பயாலஜி சாப்டர்ஸை டெய்லி 1 or 2 ரிவிஷன் பண்ணிட்டே இரு. இப்படி தான் அந்த 45 நாள் இப்படி படிக்கணும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீ ஆல்ரெடி நான் சொன்ன டைம் டேபிள் ஃபாலோ பண்ணேன்னா 12th முடிக்கிறப்பே 12th ஒரு தடவை ஃபுல்லாக நல்லா படிச்சிருப்பேன், 11th ஓரளவு படித்து முடிச்சிருக்கேன். ஸோ அப்போ இந்த 45 days 11th + 12th சிஸ்டமேட்டிக்காக ரிவிஷன் பண்ணேன். சரியா? நான் 1 shot லெக்சர்ஸ் கொடுப்பேன், அந்த லெக்சர்ஸ் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ண, MCQs நிறைய ப்ராக்டிஸ் பண்ண. இந்த ரிவிஷனை வந்து உங்கள் மார்க் டெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணி பண்ணணும். இது எல்லாமே எக்ஸாம் பக்கத்தில் வரப்போ சொல்கிறேன். ஸோ இதுக்காக நிறையா பார்ட் சிலபஸ் டெஸ்ட்டு, 10 பார்ட் சிலபஸ் டெஸ்ட் எழுதுவேன். அதுக்கப்புறம் 11th ஃபுல் சிலபஸ், 12th ஃபுல் சிலபஸ் தனியாக எழுதுவேன். அப்புறம் நீட் ஃபுல் சிலபஸ் எழுத ஆரம்பிச்சிடுவேன். நீட் ஃபுல் சிலபஸை ஒரு 10லேருந்து 15 எழுதுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் எழுதி முடிச்சுட்டு உங்கள் டேக்கு ரெடி ஆயிடுவேன். மே மந்தில் உங்களோட நீட் 2027 வரலாம். அப்போது உங்களோட டேவோட ட்ரீம் டேக்கு நீ கம்ப்ளீட்லி ரெடியாக போயிடுவேன். திஸ் இஸ் மை அல்டிமேட் ரோட் மேப். ஐ வாண்ட் டு டெல் யூ கைஸ். எப்படி ஃபீல் பண்ணுறேன்? இட் இஸ் அச்சீவபிள். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த மொமெண்ட்லேருந்துமே இது அச்சீவபிள் தான். ஆனால் அதுக்கு நீ மனசு வைக்கணும், பயங்கரமான உழைப்பை போடணும். நான் சொல்கிறது சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் உழைக்க போகிற நீ தான். நானும் உழைச்சிருக்கேன். நான் உழைச்சி தான் இப்போ நான் இங்கே நிற்கிறேன். 12th முடிச்சு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எடுத்தேன். எனக்கு இந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்கவோ, மேப் போட்டு கொடுக்கவோ, சொல்லி கொடுக்கவோ இல்லை. இப்போ என் கிட்ட படித்த பசங்க எவ்வளோ பேர் எவ்வளோ ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்த அந்த சோர்ஸை தெளிவாக கொடுத்து இவ்வளோ நேரம் மட்டும் படின்னு சொல்லி எல்லாமே ஷார்ட் லெக்சர்ஸாக இருக்கும். உனக்கு எல்லாமே வள கொலகலாம் நான் இழுக்க மாட்டேன். தெளிவாக எல்லாத்தையும் ஷார்ட்டில் பெஸ்ட் லெக்சர்ஸ் நான் கொடுப்போம். கான்செப்ட்ஸ் ப்ளஸ் MCQs எல்லாமே. என்னை பற்றி நான் இங்கே பேசுறதுக்காக வரல. நான் வந்து என்கிட்ட இப்படி ஒரு விஷயம் இருக்கு, வேணுங்கிறவங்க எடுத்துக்கோ. சரியா? டெமோ பாரு, பிடிச்சிருக்கா? இத்தனை நாள் இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் கிடைக்காம ஏங்கிட்டு இருக்கேன்னா வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. வேணுங்கிறவங்க விட்டுட்டு போய் எனக்கு கவலையே இல்லை. என்கிட்ட இருக்கு, நான் தெளிவாக சொல்றது என் கடமை. ஏன்னா நிறைய பேர் ரெக்ரெட் பண்றீங்க, மிஸ் பண்ணிட்டேன்னு. ஸோ செலக்ட் ஒன் சோர்ஸ். உனக்கு எது சூட் ஆகுதோ அது ஷார்ட் டைமில் உனக்கு எல்லா கிளாஸும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கணும். வளவெல்லாம் இழுக்கக்கூடாது, பெஸ்ட் லெக்சர்ஸாக இருக்கணும், MCQ சால்வ் பண்ணி கொடுக்கணும். இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணு. கைடன்ஸ் வச்சுக்கோ, மென்டர்ஷிப் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோ. உனக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீ மனசு வச்சு இந்த 1 year ப்ரா பண்ணினா பயங்கரமான ஹார்ட் ஒர்க், சாக்ரிஃபைஸ் வித் கன்சிஸ்டன்சி, you are going to become a doctor. Prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. All the best guys. உனக்கு இதில் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்க நம்புறேன். அடுத்த 1 yearக்கு நீ எப்படி நீ உழைக்கணுங்கிற ஒரு ரோட் மேப் கொடுத்துருக்க நம்புறேன். இந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணி ஜெயிச்சிருவேன் நம்பிக்கை இருக்குது. இந்த ப்ராசஸில் உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நான் சொன்ன கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க, எப்படி பேட்சில் சேரணும்னு சொல்லுவாங்க, எல்லா ஐடியாஸ் கொடுப்பாங்க, ஆஃபர் எனேபிள் பண்ணி கொடுப்பாங்க. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி நல்லபடியாக படிங்க. டேக் கேர். தேங்க்யூ ஆல். இட்ஸ் டாக்டர் சுதர்ஷன் ஃப்ரம் NST சைனிங் ஆஃப். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் போய் செக் அவுட் பண்ணுங்கள். எல்லா முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் அதுலேயும் பேசியிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோ. தேங்க்யூ. உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்க நினைக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ போட்டு காட்டுங்க. அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், எப்படி நம்ம பையனோ பொண்ணோ ஒர்க் பண்ண போகிறாங்க, படிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்காகவும் தனி வீடியோ போடுறேன். லெட்ஸ் மீட் அவுட் கைஸ் இன் another வீடியோ.